ஆம் பிரியமானவர்களே, இன்று உங்க வாழ்க்கையிலே உடைக்கப்பட்ட நிலைமையிலே உங்க குடும்ப வாழ்க்கை சீரற்றவைகளா இருக்கிறதா? உங்க குடும்ப வாழ்க்கை பாழாக்கப்பட்டதா இருக்கிறதா என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, உங்க பாவங்களை எல்லாம் விலக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி, உங்களை சுத்தம் பண்ணி, பாழாய் கிடந்ததான உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள், இன்று பலவிதமான போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? உங்க வாழ்க்கை பாழாக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. உங்க வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி இல்லாத நிலைமையில, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லாத நிலைமையில பல பிரச்சனைகளுக்குள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறீங்களே, உங்களை பார்த்து கர்த்தர் என்று சொல்லுகிறார், பாழாய் கிடக்கிறதான உன்னுடைய வாழ்க்கையை நான் கட்டுவேன். உன் வாழ்க்கையில இருக்கிறதான பாவங்களை, உன் வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா அசுத்தங்களை, அந்தகாரங்களை நீக்கி உன்னை சுத்தம் பண்ணுவேன் என்று வேதத்தில் வாயிலாக இன்று உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்க போகிறாராம். அவருடைய இரத்தத்தினால் நமக்காக 2025 வருடங்களுக்கு முன்பதாய் இந்த பூமியிலே இறங்கி வந்ததான கிறிஸ்து இன்று உங்களுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடைய கிறிஸ்து, அவருடைய இரத்தம் மாத்திரமே தான் நம்முடைய பாவங்களை கழுகி சுத்திகரிக்கும் என்று வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் இன்று உங்களுடைய பாவங்களை கழுகி சுத்திகரித்து, உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, உங்களை சுத்தம் பண்ணி, உங்களுக்குள் காணப்படுகிற பாழாய் கிடக்கிறதான எல்லா நிலைமைகளையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறார். அப்படிப்பட்டதான கிறிஸ்துவினிடத்தில் இன்று நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் அநேக பாவங்கள் இருக்கிறது, எல்லா பாவங்களையும் மன்னிங்க. நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், எங்கள் வாழ்க்கையில் பல பிரதிகூலமான நிலைமைகள், அந்த நிலைமைகளை எல்லாம் மாற்றுங்க. எங்கள் பாவங்கள் முற்றிலுமாய் துடைத்து நீக்கப்பட்டு எங்களை பரிசுத்த பண்ணி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்குரியவர்களாய் வாழ உதவி செய்வீராக. எல்லா பாவங்களை மாற்றி எங்கள் வாழ்க்கையில் பாழாய் கிடக்கிறதான எல்லா காரியங்களையும் கர்த்தர் கட்டி எழுப்பி தர வேண்டுமே என்று செபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் கர்த்தர் மாற்றி இன்று முதல் உங்களுக்குள் பாழாய் கிடக்கிற யாவற்றையும் கட்டி எழுப்ப கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவரை நம்பி விசுவசித்து அவருக்காக வாழுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்ய போகிறார். God bless you.